2 ஆட்கள் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போனாங்களாம். 2 பேருமே சாதாரணமான ஆட்கள் தான். ஒருத்தன் போய் எப்படி ப்ரேயர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப நல்லவே பக்கத்தில் இருந்து ப்ரேயர் பண்ணுற இன்னொருத்தவனை பார்த்து காட்டி கூட சொல்கிறான், இந்த மனுஷனை மாதிரிலாம் கிடையாது, நான் கொலை பண்ணதில்லை, அநியாயமாக எதுவும் பண்ணதில்லை, தப்பு பண்ணதில்லை, வாரம் ஆனால் 2 டைம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன் எப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே புகழ்ந்துட்டுருக்கான் ஆண்டவர்கிட்ட போய். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா, தூரத்தில் நிற்கிறான். தூரத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பக்கத்தில் வர்றதுக்கு கூட தகுதியான்னு தெரில, என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, நான் பாவியான மனுஷன்தான், உங்களை பார்க்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணிக்கிறான். ஆனால் எனக்கு உங்களுடைய கிருபை வேணும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். முதல் ஜெபித்தவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? பக்கத்தில் இருந்து தாழ்த்தி ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை பார்த்து பரியாசம் பண்ணுறான். நான் அந்த மனுஷனை மாதிரி இல்லை, அவனை விட நான் ரொம்ப நல்லவான் அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி ஜெபிக்கிறான். 2வது ஜெபிக்கிறவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். ஆண்டவருக்கு யாருடைய ஜெபம் பிடித்தது, யாருடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யார் ஒருவன் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு தாழ்த்தி ஜெபித்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்கள் கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டானோ அவனுடைய ஜெபத்தை தான் ஏற்றுக்கொண்டார். ரிட்டன் திரும்பி வரும்போது முதல் ஜெபித்தவன், நான் ரொம்ப நல்லவன், நான் உபவாசிக்கிறேன், நான் இந்த மனுஷனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, எல்லாரை விட நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்தவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் எப்படி போனானோ அப்படியே திரும்பி வரான். ஆனால் 2வது உள்ளவன் ஜெபித்தான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார், அவனை மன்னித்தார், அவன் செய்த தவறை மன்னித்தார். அவன் நீதிமானாக மாற்றப்பட்டு திரும்பி வருகிறான். போகும்போது கெட்டவனாக போகிறான், திரும்பி வரும்போது நல்லவனாக திரும்பி வருகிறான். ஸோ இந்த சம்பவத்தை ஆண்டவர் எதற்காக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு முன்பதாக யாருமே நம்ம நல்லவங்களும் கிடையாது, அதே நேரத்தில் ஆண்டவரை விட நல்லவங்களும் கிடையாது. ஸோ ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தணும், அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். வேதாகமத்தில் கூட இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்தவங்க கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை பார்க்காத, உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை பாரு. அதாவது அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசி தான், உங்ககிட்ட அதை விட பெருசாக ஒரு உத்திரமே இருக்குது, ஒரு பெரிய கல்லே இருக்குது, அதை நீ பாரியா, நீ மற்றவங்களை பார்க்குறா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார், ஆண்டவருக்கு தான் ஒவ்வொருத்தரையும் நிலைமையும் தெரியும். ஸோ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம ஆண்டவருக்கு உண்பதாக போவோம். ஆண்டவர் நம்மளை நல்லவர்களாக மாற்றுவார்.